வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாசியஸ். ஸோ ஃபோர்த் டெஸ்ட் ஓல்ட் ட்ராஃபர்ட் மான்செஸ்டர்ல இருந்து முடிஞ்சது. ஒரு மாதிரி ஒன் சைடு அஃபேர், இன்னிங்ஸ் டிஃபீட் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு மாதிரி சூப்பரா விளையாடி டிரா பண்ணிட்டாங்க இந்தியா. குடோஸ் டு இந்தியா, த கிரிட், த ரெசிலியன்ஸ் விச் ஹாஸ் பின் ஷோட் பை தி இந்தியன் பிளேயர்ஸ். அந்த கேரக்டர் வந்து இந்த மேட்ச்ல சூப்பரா டெலிவர் பண்ணாங்க. குடோஸ் டு தம். 2-1 ஸ்டில் பிஹைண்ட் தான் அந்த பர்டிகுலர் டெண்டுல்கர் ஆண்டர்சன் சீரீஸ்ல. லெட் சி அந்த ஃபைனல் டெஸ்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு மாதிரி டிரா பண்ணி 2-2ன்னு போவோமா இல்லை 3-1ன்னு போவோமான்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெஸ்ட் மேட்சா இருக்கும். பிஃபோர் தட் மேடி, உன்னோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லு இந்த மேட்சை பத்தி. அதுக்கப்புறம் நான் நிறைய செக்மெண்ட் வச்சிருக்கேன், செக்மெண்ட் வைஸா போகலாம். பட் மேட்சோட இனிஷியல் தாட்ஸ் மட்டும் சொல்லு. இனிஷியல் தாட்ஸ்னா அதுதான், நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே எல்லாரும் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி அந்த டே 3யோட அந்த 2 விக்கெட்ஸ்க்கு அப்புறமே வந்து டே 4 2 விக்கெட்ஸ், ஃபர்ஸ்ட் லஞ்சுக்கு முன்னாடி நடந்த 2 விக்கெட்ஸ்க்கு அப்புறமா எல்லாமே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. டே 4ல முடிய போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெசிலியன்ஸ் அண்ட் கிரிட் தான். நான் இந்த மேட்ச்க்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், பண்டோட அந்த ஒரு இது வந்து பெருசா வந்து அஃபெக்ட் பண்ண போகுது டீமை. எப்படி சிட்னி மேட்ச்ல வந்து நமக்கு நிறைய இன்ஜுரிஸ் வரப்போ நம்ம வந்து கம்பேக் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்தியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லாட் ஆஃப் டேலண்ட்ஸ், எஸ்பெஷலி அந்த டேலண்ட்ஸ் வந்து ரைட் டைம்ல ஹையா வராங்க. நம்ம ரேட் பண்ண 2 பேர் நம்ம இந்த மேட்ச் ரிவ்யூக்குலாம் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். இந்த வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா, அந்த 2 பேரும் ரெசிலியன்ஸ் வந்து பயங்கரமா காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ஸ் பத்தி நம்ம பேசலாம். ரொம்ப ப்ரௌடா இருக்கு. பேசிக்கா நம்ம சொல்ல போனா நம்மன் மட்டும் கிடையாது, ஹோல் இந்தியா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இது ஒரு கத்துக்குட்டியான இந்தியன் டீம். ஸோ ப்ராபப்ளி ஏதாவது ஒரு மேட்ச் ஃப்ளூக்ல ஜெயிச்சா பரவாயில்லன்னு நினைச்சோம். 5 நாளுமே ஆடி இருக்காங்க. 5 நாள்ல கேம்குள்ள இல்லைனாலும் மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க. டிரான்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா ஃபேமஸ் டிரான்னு பார்த்தா உனக்கு டிம் பெயின் ஒரு வாட்டி ஒரு டிரா ஆடி கொடுத்துருப்பாரு யூஏல. அதுக்கப்புறம் நம்ம சிட்னில ஆடின விஹாரி, அஸ்வின் ஸ்டாக். ஸோ அந்த மாதிரி ஐகானிக் டிராஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது ஆக்சுவலா சொல்ல போனா. மழையில டிரா ஆனா அது வேற விஷயம். பட் 5 நாளுமே 90 ஓவர்ஸ் போட்டு, 90 ஓவர்ஸ் இல்ல, அந்த அஹெட் ஆஃப் டைம் மேண்டேட் ஹவர்ஸ் தாண்டி 143 ஓவர்ஸ். அதுதான். இல்ல, ஒரு டேக்கு சொல்றேன், ஒரு டேக்கு மேண்டேட்டரி ஓவர்ஸ் தாண்டி ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு செக்ஷன் கூட கட் ஆகல. பாசிபிளி ஒரு 7 ஓவர் 8 ஓவர் கட் ஆயிருக்கும் இந்த ஒரு மழை வந்ததுனால. மற்றபடி மொத்தமா வந்து ஆடி இருக்காங்கன்றப்போ அவ்வளவு ஈஸி கிடையாது டாப் பண்ண. இது இங்கிலாந்து பண்ணியிருந்தாலுமே அது பெரிய விஷயம் தான். ஸோ ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேனா நான் சொல்றேன். நான் டெஸ்ட் கிரிக்கெட் டைவிங் நிறைய பேர் போடுறப்போ இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்து இன்னும் நிறைய பேர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட வைக்கும்ன்றது என்னோட தாட்ஸ். சூப்பர். அழகா சம் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 விஷயத்த முதல் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய கான்ட்ரவர்சிஸ் இந்த மேட்ச். ஃபர்ஸ்ட் ஒரு ஹேண்ட் ஷேக்கே கொடுக்கல. ஒரு போன மேட்ச் இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து டெலிவர் பண்ண அந்த ஒரு ஜெஸ்டர் நம்ம எல்லாமே பேசியிருந்தோம். ஒரு சிராஜ் அப்படி ஒரு கன்சோல் பண்ண விதம், அந்த போஸ்ட் டெலிவரியில இதுல வந்து ப்ரெஸ் மீட் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து பயங்கர ஒரு நல்ல கெஸ்டர் இருந்தது. என்ன சொல்ற, ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் பிட்வீன் டூ ஸ்ட்ராங் டீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இந்த மேட்ச்ல இங்கிலாந்து வந்து ரொம்ப ஓவர் போட் போய் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. அதனால அந்த ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணாம அண்ட் ஜடேஜா ரொம்ப ப்ரோவோக் பண்ணது, வாஷிங்டன் சுந்தரை ப்ரோவோக் பண்ணது, அது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஓவர் போட் பண்ண மாதிரி இருந்தது அகைன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வித்தின் த ரூல்ஸ் தான் 2 டீம் கேப்டனுமே அக்ரி பண்ணணும் ஃபார் அ ட்ரா. அதுதான் வந்து ரூல்ஸ். 5th டே வந்து அகைன் இதுக்கு மேல ஆடினா ரிசல்ட் வராது. ஸோ நம்ம வந்து வி கேன் கன்க்ளூட் அப்படின்னு ஒரு 2 டீம் கேப்டனுமே அக்ரி பண்ணா மட்டும்தான் டிராக்கு வந்து இதாகும். இல்ல இதுல ஒரு டீம் கேப்டன் கூட இல்ல, வி ஆர் ஸ்டில் வி ஆர் பிளானிங் டு பிளே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா டெஃபினட்டா மேட்ச் இன் பிளே தான். ஏன்னா ஓவர்ஸ் ரிமைனிங் இருக்கு, அவங்க பால் போட்டு தான் ஆகணும். இதுல வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து என்னோட பவுலர்ஸை வந்து நான் வந்து ப்ரிசர்வ் பண்ண போறேன், ஸோ நான் வந்து ஹாரி ப்ரூக் வச்சு போறேன். அது வந்து உங்க பிரச்சனைங்க. நீங்க உங்க பவுலர்ஸை ப்ரிசர்வ் பண்ண என்ன வேணா பண்ண, அது ஏன் ஆடுறீங்க? வெளில குறைச்சிக்க வேண்டியதானே. உங்க பவுலர்ஸை சேஞ்ச் ப்ரிசர்வ் கூட பண்ணா போடவே யார் வேணும்னா ஆடுங்க. சொல்றேன். நீங்க முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா ஸ்பின்னர் வச்சு போடுங்க. அதுக்குன்னு சும்மா அழக்கூடாது. இது வந்து ஒரு மாதிரி சைல்டிஷ் பிஹேவியர். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து 0-for-2 இருக்கும்போது ரொம்ப இமேஜினேஷன் போயிட்டாங்க. நம்ம அடிச்சிடலாம் இந்த மேட்ச் அப்படி இதுக்கே இப்படின்னு ரொம்ப முடிச்சிடலாம். இமேஜினேஷன் போயிட்டாங்க. பட் இவங்க காமிச்ச அந்த கிரிட் இதுல வந்து பார்த்து உடஞ்சு 145 ஓவர் மாங்கு 2 நாள் போட்டு ஒண்ணுமே பண்ண முடியலடா இவனுங்களே அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஏதோ பண்ணணும்னு சொல்லி இது கிவ் அப் மேபி பண்ண வச்சுட்டாங்க. லேட்டர் ஆன் அந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லயுமே சொல்லியிருந்தாரு சூப்பரா ஆடினாங்கன்னு சொல்லியிருந்தாரு.
பட் அந்த இப்போ மொமெண்ட்ல வந்து அவருக்கு மாதிரி டென்ஸ் ஆயிட்டாரு பயங்கரமா. பென் ஸ்டோக்ஸ் டென்ஸ் ஆகி என்ன சொல்லணும்னு தெரியாம பேசி ஒரு மாதிரி அது மோசமா ட்ரிகர் பண்ணி. இதுல என்னன்னா, என்னோட ஹைலைட்னா, ஹோல் எக்ஸப்ட் தி அந்த 11 பிளேயர்ஸ், எக்ஸ் இங்கிலாந்து பிளேயர்ஸ் லைக் அலெஸ்டர் குக், அப்புறம் மொயின் அலி, அப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ், இந்தியன் கோச் கௌதம் கம்பீர், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எல்லாருமே இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஏன்னா இது இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இது ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஆனா நான் எனக்கு டிரா ஆட விருப்பம் இல்ல, மேட்சை கண்டினியூ பண்ணுன்னு சொல்றான். இதுல என்ன இருக்கு? இதுல வந்து இவங்க சொல்றத வந்து ஈவன் எக்ஸ் இங்கிலாந்து பிளேயர்ஸ் கூட முட்டு கொடுக்காம ஒரு மாதிரி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ இவங்களுமே ஃபுல்லா என் டு என் எடுத்து ஆடினாங்க. ஒரு மாதிரி செஞ்சுரி அடிச்சு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆடினாங்க. அதுவுமே பிடிச்சது. இன்னும் எனக்கு என்னன்னா, அவனுங்களை ஆட வச்சிருக்கணும். 10 ஓவர் 120 ரன் அந்த மாதிரி போட்டு ஆட வச்சிருந்திருக்கணும். அது இன்னும் மாசா இருந்திருக்கும். பட் ஆனா அவ்வளவு அதுதான் டைமும் இல்ல. ஆமா, 1 hour தான் இருந்துச்சு. அவ்வளவு டைம் இருக்கா 2 ஓவர்ஸ் இருக்கும். பேசிக்கா வந்து இதை வந்து ஸ்பிரிட் ஆஃப் த கேம்குள்ள கொண்டு வராங்க. பட் இது ஸ்பிரிட் ஆஃப் த கேமே கிடையாது. இது வந்து இட்ஸ் அப் டு த பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ். இப்ப நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ சொன்ன அதே தாட்ஸ் தான், ரெண்டு பேரும் அக்ரி பண்ணும். ஸோ அவ்வளவு ரெசிலியன்ஸ் காமிச்சு ஆடி இருக்காங்க. ஒரு அவே 100ன்றது ஒரு பேட்ஸ்மேனுக்கே ஒரு ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்ஸ்க்கு இன்னும் ஸ்பெஷல். இதுக்கப்புறம் எப்ப இங்கிலாந்து வந்து ஆடுவாங்கன்னு தெரியல. பேசிக்கலி ஒரு ஸ்பின்னர் அவே கேம்ல ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த சுந்தரோட மாதிரி இருக்கப்போ டெபியூ டெபியூ 100. டெபியூ 100 அதான் சொல்றேன். டெபியூ 100 அதெல்லாம் ஓகே. 100 இஸ் 100 அந்த ஹானர்ஸ் போர்ட்ல பேர் இருக்கும். இங்கிலாந்து அடிக்கிற 100 ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஒரு ஸ்பின்னரா வந்து ஆடுற ஒரு கேம். யூஸ்வலி வெளிநாடு போனா ஓவர்சீஸ் போனா ஒரு ஸ்பின்னர் ஆடுறது தான் ஒரு யூஸ்வல். ரெண்டு ஸ்பின்னரே ஒரு அன்யூஸ்வலான திங். ஸோ பேட்ஸ்மேன் என்னன்ற பட்சத்துல வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா ஆடுறாங்க. ஸோ ஆடுறப்ப அவங்களுக்கு ஒரு கிரிட் இருக்கும். நீங்க ஸ்பிரிட் ஆஃப் த கேம் என்னால தோக்கணும்னு நீங்க கிவ் அப் பண்றத நீங்க 25 ஓவர்ல கிவ் அப் பண்ணிருக்கலாம். கரெக்டா 10:30 ஆகிறதுக்கு முன்னாடி எங்களால முடியாது, பிரச்சனை இல்ல, அவங்க 50 ரன் 60 ரன்ல கொடுத்தப்ப நீங்க கொடுத்திருந்தா அப்ப சொல்லியிருந்தா பாசிபிளி ஓகே. இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது, இதுக்கப்புறம் சிராஜ் வந்தா கூட இது பண்ணிடுவாருன்னு சொல்லி நீங்க அப்ப வந்து பண்றது அவங்க டினை பண்றது ஃபேக்ட் தான். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஆடி இருக்கேன், ஐ டிசர்வ் 100 ரெண்டு பேர் ஆடி இருப்பாங்க. உங்களுக்கு தில் இருந்தா நீங்க வந்து ஆர்ச்சரை போலிங் போட வச்சு விக்கெட் எடுங்க. ஆர்ச்சர் நகர கூட இல்ல, நான் இங்கதான் நிப்பேன், நகரன்ற மாதிரி போயிடுது. அண்ட் இதே தாட்ட நான் பென் ஸ்டோக்ஸ் கிட்டயோ இல்ல இங்கிலாந்து கிட்டயோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் நான் ஒரு இது வந்து ரொம்ப பிரெயின் ஃபேட் மூமெண்டா பேசலாம். பட் என்னன்னா இது அவங்க பண்ணிருப்பாங்களான்னு ஒரு கொஸ்டின் மார்க். இப்ப ரிஷப் பண்ட்டுக்கு இன்ஜுரி லாஸ்ட் 5 ஓவர் தான் இருக்கு. ரிஷப் பண்ட் 2 ஓவர் ஆடிட்டாரு. அகைன் அந்த இடத்துல இன்ஜுரி வரப்போ நம்ம டிரா பண்ணிக்கலாமான்னு கேட்டா ஒத்துந்திருப்பாங்களா? டெஃபினட்டா ஒத்துந்திருக்க மாட்டாங்க. எங்களுக்கு வின்னுக்கு தான் போனோம்னு இருப்பாங்க. சோ அதுதானே ஸ்பிரிட் ஆஃப் த கேம்ன்றப்போ அதுதான் அந்த கேமை நீங்க கொண்டு வரும். உங்களுக்கு 10 ஓவர் இருக்கா, இன்னும் ஹார்டா புஷ் பண்ணி ஆளுக்கு 5 ஓவர் போட்டு 5 விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. முடியலன்னு தான் சொல்றீங்க. அதுதான் சொல்றேன். இட்ஸ் அபவுட் ஆன் தி ஒப்பீனியன். இது வந்து எப்படி சொல்றது, நான் சொல்றது நீ கேளுன்றதுக்கு கேமுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுங்க. கேம் சொல்றதா நீங்க கேட்கணும். அதுதான் வந்து அந்த கிரிக்கெட் இது நடக்கும். நீ சொன்ன மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் நடந்தது. பட் கிளாரிஃபை பண்ணிட்டாரு அட் தி எண்ட். அந்த என்ன சொல்றது, கடுப்பா இருக்கு மச்சான், ஐயோ டேய் சாவ அடிக்கிறான்றான்னு சொல்லிட்டு பண்றப்போ ஒரு சும்மா அந்த ஹாரி ப்ரூக் பண்ணதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, டூ ஹாரி மச் தான். ப்ரூக் ஓவர்லேவா ஹாரி ப்ரூக்கோ 40 ஓவர் போட்டாரு, கடைசி 2 ஓவர் போட்டாரு, கை வலிக்குதுன்னு கொடுத்தாங்க. மத்தபடி இட்ஸ் நாட் தே பிளேட் வெரி மச், தே டிசர்வ் 100. நீங்க முடிஞ்சா விக்கெட் எடுத்துக்காமி, அவங்க 2 பேர் ஆல்ரவுண்டர் தானே, நீயே போலிங் போட்டு விக்கெட் எடு. உனக்கு வரல முடியும் தானே நீங்க விக்கெட் எடுக்கல. அது நிறைய பேர் பேசிட்டாங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம பேசியும் வந்து இது இல்ல. பட் அது வந்து அவங்க பண்ணது ஒரு பிரெயின் ஃபீட் மூமெண்ட். பட் அந்த பிரெயின் ஃபீட் மூமெண்ட் வந்து கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிக்கலாம். அது ஸ்லெட்ஜ் மாதிரி பண்ணாம ஒரு மாதிரி முடியல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது தெரியல, முடியலன்னு சொன்னா இல்ல இந்தியா கண்டிப்பா ஆடி இருப்பாங்க. எனக்கு 100 வேணும்டா, நெக்ஸ்ட் 10 ஓவர் அவங்க ஆடல, ஓகே எனக்கு 100 தான், நான் கிளம்புறேன். எனக்கு வந்து இந்த பர்சனல் ரெக்கார்ட் முக்கியம். பர்சனல் ரெக்கார்ட் ஒரு மைல் ஸ்டோன். அவங்களுக்கு இருக்க ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் தான் நான் சொல்றேன். இவ்வளவு தூரம் காமிச்ச ஒரு விஷயத்த எனக்கு ஒரு 100 அடிச்சோன்னு எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். யாரா இருந்தாலும் என்ன வேணா சொல்லலாம்னு வச்சான். பர்சனல் ரெக்கார்டு 100 அப்படிலாம் கிடையாது. 100 இஸ் 100 அண்ட் அவே 100 இஸ் 100. அது வந்து டாட் பீரியட் அந்த மாதிரி. ஓகே, ஸ்டில் இதுல என்ன தப்பு இருக்குங்கிறேன். ஏன்னா உனக்கு ஓவர்ஸ் இருக்குடா, அது அவனோட இது. முடிஞ்சா அவுட் எடுங்க, இல்லைன்னா அவன் அடிக்கட்டும். ஏன் அவனை ஸ்டாப் பண்றதுக்கு இதுல என்ன இருக்கு? முதல்ல கேப்டன் வந்து டிக்ளேர் பண்ணா ஓகே. இது அவங்க அவங்க ஒரு மாதிரி பேனிக் ஆகி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து சொல்லிட்டாங்க, அது ஒண்ணு. அண்ட் ஆக்சுவலா இன்னொன்னு, இப்போ இதுல வந்து ஸ்பிரிட் ஆஃப் த கேம் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்கல்ல. ஆக்சுவலி மை டேர்ம்ஸ்ல ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த கேம் அப்படின்னா, வித்தின் த ரூல்ஸ் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அன்டில் த கேம் பிளே நம்ம நிறைய இது பார்த்துட்டோம். மேன்கேட், அஸ்வினோட மேன்கேட் பார்த்துட்டோம். அப்புறம் எம்எஸ் தோனி ஏன் பெல்ல திரும்ப கூப்பிட்டார்ல. டைம் ஆகுது. 3 ரன்ஸுக்கு அப்புறம் வந்து அவரு இது நினைச்சு லஞ்சுக்கு போயிட்டு திரும்ப அவர் அவுட் பண்ணி அவரு கூப்பிட்டதா இருக்கட்டும். அண்ட் ஈவன் ஒரு விக்கெட் கீப்பர் பண்ணாங்களே, அலெக்ஸ் கேரி வந்து அவுட் பண்ணாங்கல்ல. அது ஒண்ணு இங்கிலாந்துக்கு ஒரு லாஸ்ட் டைம்.
பேரிஸ்டோ அதுவா இருக்கட்டும். இது எல்லாமே ஸ்பிரிட் ஆஃப் த கேம் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்பிரிட் ஆஃப் த கேமை பாதிக்கிற வித்தின் த ரூல்ஸ் நீ ஒரு விஷயம் பண்றியா, அது வந்து பேட்ஸ்மேன் அவாரா இல்ல, அம்பையர் அவாரா இல்ல, நான் ஸ்டிக்கர் அவாரா இல்ல, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. வித்தின் த ரூல்ஸ், இந்த ரூல் புக்ல நீ போட்டிருக்கிறத நீ பண்றியா, அது கரெக்ட். அவ்வளவுதான், சிம்பிள். எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸ்பிரிட் ஆஃப் த கேம் நான் எங்க கொண்டு வருவேன் அப்படின்னா, ஒருத்தன் அடிபட்டு ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போயிருக்காங்க, அவனை 108ல கொண்டு போயிருக்காங்க, டீமை காப்பாத்தணுமேன்னு சொல்லி அவன் வந்து உள்ள வந்து அவன் ஒருத்தன் வந்து ஆடிட்டு இருக்கான், அவன் காலிலே பால் போடணும்னு சொல்லி ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா, அங்கதான்டா ஸ்பிரிட் ஆஃப் த கேம் அங்க மிஸ் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒருத்தன் தலையில அடிபட்டு இருக்கு, திரும்பவும் அவனை வந்து காலி பண்ணணும்னு சொல்லி அவன் தலையிலே ஒருத்தவன் பால் போட்டு இந்த மாதிரி சீப்பா பண்றதுதான் நான் வந்து ஸ்பிரிட் ஆஃப் த கேம் வந்து குலைக்கிறாங்கன்னு சொல்லுவேன். மற்றபடி நீ வித்தின் த ரூல்ஸ் நீ என்ன பண்ணாலும் இட்ஸ் ப்ராப்பர் கிரிக்கெட். இந்த மாதிரி கேவலமான சீப்பான பண்ற ஒரு விஷயம் தான் ஸ்பிரிட் ஆஃப் த கேமையே குலைக்குதுன்னு நான் சொல்லுவேன். எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஃபார் மீ. டெஃபினெட்லி சி நீ சொல்ற மாதிரி பார்த்தா ஆப்போசிட்ல என்ன சொல்லுவாங்க, அப்ப கிரிக்கெட்ல நீ விளையாட வந்திருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து ஜஸ்ட் ஒரு எமோஷன்ஸ். ஏன்னா ஆல்ரெடி அடிபட்டு போயிருக்கான்றப்போ நீ வந்து லெஃப்ட் சைடு ஏத்த இட்ஸ் அகைன்ஸ்ட் த பிளே, உனக்கு எல்பிடபிள்யூ கூட எடுக்க முடியாது. பாசிபிளி வந்து அங்க அடிக்க மட்டும் தான் முடியுன்றப்போ மிஸ் பண்ணவும் முடியாது, உனக்கு ஆப்வியஸ்லி காலில் மட்டும் தான் போடும். ஸோ அந்த லெக் கார்னர் பண்றப்போ என்ன சொல்றது, நீங்க வந்து அதை நீ எவ்வளவு பேசினாலும் அதுதான். ஸோ நீ சொல்ற பாயிண்ட் அக்ரி பண்ணீங்கன்னா ஸோ நம்ம அப்படியே மூவ் ஆகிக்கலாம், ரொம்ப ஜெல் ஆகணும் அதுல. ஆமா, ஆனா இல்ல அதான் மாப்பிள்ள, இது வந்து ஸ்டில் அவங்க சொல்லலாம், இது என்னோட பாசிட்டிவா நான் பாக்குறேன், அவனை வந்து வெளில அனுப்புறக்க பாக்குறேன், இன்னொன்னா சொல்லிக்கோ. இந்த மாதிரி ஆல்ரெடி ஒருத்தன் அடிபட்டதை திரும்ப நான் வந்து அதுதான் நான் மேலும் question அவனை கேட்டேன். வந்து இது பண்ண போறேன்னு லாஸ்ட் அஞ்சு சொல்றதுதான் ஓவர்ல கேவலமான ஒரு சீப்பான திங்ஸ். லாஸ்ட் 5 ஓவர்ல பண்ணிட்டு வந்து 2 ஓவர் நல்லா செவ விட்டாரு. அடுத்த 3 ஓவருக்கு ஒரு விக்கெட் சிராஜோட இருக்கப்போ நீங்க திருப்பி ஒத்துப்பீங்களா? பண்ணிட்டு முடியல, முடியல, ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க, ஒரு விக்கெட் தான் இருக்குன்றப்போ தமிழுக்கு ஒரு வாட்டி 36 for 9 ஆச்சு. அந்த மாதிரி இருக்கப்போ ஒத்துப்பாங்க, ம். டெஃபினெட்லி ஒத்துப்பாங்க. எனக்கு வின் விக்கெட் போகணும் தான் பார்ப்பாங்க. ஸ்பிரிட் ஆஃப் த கேம் நான் பார்ப்பாங்க. வின் இஸ் வின், அதே மாதிரி 100 is 100 டாட், அவ்வளவுதான். சூப்பர்ரா. ஓகே, கான்ட்ரவர்சிஸ் தான் பேசியாச்சு. அடுத்து நம்ம வந்து இப்போ மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வரலாம். ஸோ இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் எங்க, டிராவோட டேர்னிங் பாயிண்ட் எது? எனக்கு டிராவோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றத விட எனக்கு வந்து ஜோரூட்டோட இன்னிங்ஸ் தான் டேர்னிங் பாயிண்ட். ஸோ இந்த மேட்ச் ஒரு டிரா வரைக்கும் புஷ் ஆனதுக்கு காரணமே ஜோரூட்டோட அந்த மாஸ்டர் கிளாஸ் தான். நம்ம வந்து எப்படி எந்த அளவுக்கு நம்ம சச்சினை வந்து பாக்குறோமோ, ஆல்மோஸ்ட் இப்ப நிறைய இந்த ஈராஸ் கம்பேர் பண்ணாங்க. ரன் அவர் வந்து அடிக்கிறாரு, ஏன்னா 2021க்கு அப்புறமா அவர் பயங்கரமா ஒரு பேட்டிங் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காரு. அதனால அந்த அவரோட அந்த இன்னிங்ஸ் அப்படியே பென் ஸ்டோக்ஸ்க்கு அந்த இது கொடுத்தது. ஸோ அதனாலதான் டிராக் வந்துச்சு. எஸ்பெஷலி இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல இங்கிலாந்து வந்து 4th இன்னிங்ஸ் ஆடி இருந்தாங்கன்னா கொட்டிருந்திருப்பாங்க. ஏன்னா நமக்கு இருந்த பவுலிங் அட்டாக்கு அந்த ஸ்பின்னர்ஸ் வச்சு 2 பேர் வச்சு பிரிஞ்சிருப்பாங்க. 47 ஓவர் போட்டாரு டாசன், ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அவர் காயின் வச்ச மாதிரி ஒரு இடத்துல போட்டாரு, பெருசா வேரியேஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியல. எஸ்பெஷலி அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம், பஷீர் மாதிரி ரன் கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணது, அது ஒண்ணு வேணா சொல்லலாம். மத்தபடி வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஆல்மோஸ்ட் 4 விக்கெட்டோ 3 விக்கெட்டோ எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், பாசிபிளி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஆல்மோஸ்ட் ஆறு ஜடேஜா விக்கெட் 4 விக்கெட். 6 விக்கெட். அதான் அதான் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஆளுங்க அப்பயே எடுத்தப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல நோண்டி இருப்பாங்க. ஸோ ஜோரூட்டோட அந்த இன்னிங்ஸ் வந்து அப்படியே மேட்ச் லெவல் அப் பண்ணிச்சு. அண்ட் அலாங் வித் ஸ்டோக்ஸ் பயங்கரமா ஆடினாங்க. ஸ்டோக்ஸோட 5 சொல்லலாம். பட் ஜோரூட்டோட இன்னிங்ஸ் தான் எனக்கு மூமெண்ட் ஆஃப் த மேட்சா இருந்தது. ஏன்னா ஜோரூட்டோட இன்னிங்ஸ் தான் டிராக் புஷ் பண்ணிச்சு. இல்லைன்னா ஆப்வியஸ்லி இந்த மேட்ச் வந்து ஈவன் ஆயிருக்கும், பாசிபிளி என்ன ரிசல்ட்டா நம்ம இருந்திருப்போம். ஓகே, ஆனா எனக்கு ஐ ஹாவ் சர்டன் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். என்னோட டேர்னிங் பாயிண்ட் ஆர் மேட்ச் வின்னர் ஃபார் த பர்டிகுலர் கேம் வந்து அகெயின் பெஞ்சமின் ஸ்டோக்ஸ். அவர் வந்து கால் தடத்தை பதிக்காத இடமே இல்லடா. நான் சொல்லிட்டே இருந்தேன், போன தடவை நம்ம ஃபேண்டரி சொல்லும்போது பெஞ்சமின் ஸ்டோக்ஸை எடுங்க, அவரை கேப்டனா கூட போடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு ஃபைஃபர், ஒரு 141 ரன்ஸ் அண்ட் ஒரு கேப்டனா லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அமேசிங்கா பண்ணிட்டு இருந்தாரு. எங்கன்னா அந்த ஃபைஃபர் எடுத்தது வந்து ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் இந்த சீரீஸ்ல இங்கிலாந்துக்கு யாருமே ஃபைஃபர் எடுக்கவே இல்லை. இவர் வந்து 4th சேஞ்ச் பவுலர். ஒரு ஷர்துல் தாக்கூர் இந்தியாவில் நம்ம எப்படி பார்க்குறோமோ கம்பேர் பண்ண கிடையாது. பட் அவரோட பொசிஷன், அவரோட ரோல் என்னவோ அதுதான் பென் ஸ்டோக்ஸ் இங்கிலாந்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்களோட மெயின் பவுலர்ஸ் யாருமே அந்த 3 ஃப்ரண்ட் லைன் சீமர்ஸ் பண்ணாதத பென் ஸ்டோக்ஸ் பண்றாரு. அண்ட் நீ எடுத்து பார்த்தாலுமே கீ விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எனக்கு எங்க இந்தியா ஷார்ட் ஆச்சுன்னா நல்லா பேட்டிங் ட்ராக், அவங்க இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிருக்கலாம். 358 வந்து எனக்கு கேட்டா அண்டர் பார் ஸ்கோர் தான். ஏன்னா அவங்க 650 அடிக்கும் போது இந்தியா அட்லீஸ்ட் ஒரு 500+ போட்டிருந்திருப்பாங்க. ரிஷப் பண்ற இன்ஜுரி விட்டுரு, அது போக எனக்கு 500 ரன்ஸ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இந்தியா. அங்க கொஞ்சம் மிஸ் பண்ணதுனால அவங்க ஏறி மிதிச்சிட்டாங்க நம்மள.
அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் சூப்பரா ஆடிட்டு இருந்தார், 58 ரன்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல சாய் சுதர்ஷனோட விக்கெட் அழகா லெக் சைட்ல பிளே வச்சு டீப்ல ஸ்கொயர் லெக்ல ஆள் வச்சு தூக்கிட்டாங்க கரெக்டா. அதே மாதிரி சுப்மன் கில் அவர் வந்து ஒரு நோ பிளே ஷாட் ஆடி அவுட் அவுட் ஆனாரு. ஜடேஜா அந்த மாதிரி கீ விக்கெட்ஸா வந்து பார்த்து 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 தூக்குனது பென் ஸ்டோக்ஸ். அவர் அந்த விக்கெட் எடுத்ததுனாலதான் இந்தியா வந்து 350க்கு பண்டில் அவுட் ஆனதே முக்கிய காரணம். அது ஒன்று பவுலிங்ல. அண்ட் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் இல்ல ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னா சீக்கிரமே இந்த டெய்ல வந்து நம்ம 450க்குள்ள ரேப் அப் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா பென் ஸ்டோக்ஸ் அந்த ஒரு காட்டின காட்டுல தான் 650 670 போயிருச்சு. இந்தியாவுக்கு ஒரு சிம்பிளி சான்ஸே இல்ல. மூணாவது நாள்லயே இந்தியாவை வந்து கம்ப்ளீட்டா ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து இன்னைக்கு சான்ஸே கிடையாது. டிரா பண்ணலாம், அதுக்குமே 5% சான்ஸ், தோக்குறதுக்கு தான் 95% சான்ஸ். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ல இந்தியாவை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. பேக் ஃபுட்ல கம்ப்ளீட்டா அண்டர் ப்ரெஷர்ல போட்டாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பொசிஷன் இந்தியாவை போட்டதுக்கான மெயின் காரணம் பென் ஸ்டோக்ஸ். எனக்கு இது பாக்குறப்ப ரீசெண்டா அந்த மலையாளம் அந்த படக்கலம் படம் இருந்ததுல அது மாதிரிதான் ஞாபகம் வருது. பென் ஸ்டோக்ஸ் படம் மட்டும் அந்த பிச்சை கண்ட்ரோல் பண்றாரு. ஓகே, மத்த யார் போட்டாலும் அந்த பிச்சு கேட்க மாட்டேங்குது. இவர் போடுறப்ப மட்டும் இவர் சொல்ற மாதிரி கேட்கற மாதிரியே எனக்கு பிஹேவ் பண்ணுது. லோ பவுன்ஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பால் வந்து பவுன்ஸ் ஆகுது எல்லாமே. சோ அவர் வந்து அவரோட நான் இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல ஒரு இது வீடியோ பார்த்தேன். அவர் 2019 ஆஷஸ்க்கு முன்னாடி இந்த நீயை வந்து ரொம்ப யூஸ் பண்றாரு. பாசிபிளி அந்த நீயை வந்து பெண்ட் பண்ண மாட்டாரு, ஸ்ட்ரெயிட்டா வச்சு போடுறாரு. அதனால அவருக்கு இன்ஜுரி ஏற்படுது. சோ இப்ப நீயை பெண்ட் பண்ணி போடுறப்ப மொத்த ஃபோர்ஸையும் ஷோல்டர்ல போடுறாரு. 140 km பிளஸ். அது வந்து அவ்வளவு ஈஸியா கிடையாது. நீங்க ஒரு பவுலர்னா உனக்கு பிராக்டிஸ் பண்றப்ப உனக்கு பவுலரோட நிறைய ஒர்க் லோட்ஸ் இருக்கும். பட் ஆஸ் அ பேட்ஸ்மேனா ரெண்டுத்தையும் நீ வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா கேட்டாங்க, சி அவுட் ஆஃப் டாபிக் தான், நீங்க ஏன் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடலன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ரெண்டு இடத்துலயும் வந்து என்னால அவ்வளவு ஒர்க் லோட் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியல பாசிபிளி. ஏன்னா உனக்கு அவ்வளவு பேட்டிங் ஆடணும், நெட்ஸ்ல அவ்வளவு போலிங் பண்ணுன்றப்போ உனக்கு அந்த மாதிரி ஃபிட்னஸ் இருந்தா மட்டும்தான் உன்னால பண்ண முடியும். அண்ட் கமிங் ஃப்ரம் பேக் ஃப்ரம் திஸ் இன்ஜுரி, இட் இஸ் டிஃபிகல்ட் டு போல் தட் மச் பேஸ். ஆனா அவர் அவ்வளவு ஃபிட்டா பண்ணிருக்காரு. அவர் ஆசிஸ்க்காக அவ்வளவு ப்ரிப்பேர் பண்றாரு. பட் ஆசிஸ்க்கு ட்ரையல்ஸ் சொன்னாங்க, ரொம்ப ரிகர்சல் மாதிரி நாங்க அடிச்சு வின் பண்ணிட்டு போறோம். பட் இதுதான் வந்து எக்ஸாக்ட் ட்ரையல்ஸ். ஏன்னா நீங்க அங்க போய் பர்ஃபார்ம் பண்ணணும்னா இந்த இடத்துல உங்க ஹோம்ல பர்ஃபார்ம் பண்றதுக்கு சேலஞ்சிங்கான ஒரு டீம் கூட விளையாடுறாங்க. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்தியா போட்டு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எங்களை அடிச்சுட்டு போய்க்கோ அப்படின்ற மாதிரி இந்தியா பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பென் ஸ்டோக்ஸ் இதுலயுமே சொன்னாரு, அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா எனக்கு பயங்கரமா ஃபைட் கொடுக்காங்க இந்தியா, இந்த மாதிரி டீம் பண்றது எனக்கு பினாமினலா இருக்குன்னு சொன்னாங்க. வித்தவுட் விராட் கோலி இப்ப, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்லாம வித் பும்ரா ஆஃப் டே இவ்வளவு பண்ணிருக்காங்கன்றது வந்து இங்கிலாந்துக்கே வந்து பெரிய ஆச்சரியம், செமையா பண்ணிருக்காங்களே அப்படின்றது. ஸோ அந்த மூமெண்ட் வந்து வி அக்செப்ட். பென் ஸ்டோக்ஸ் கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் அந்த மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவங்க ஹோம்ல இது நடக்குது. இந்த மாதிரி அவங்க இந்தியா வந்து டாமினேட் பண்ணது கிடையாது. அவங்களுக்கே ஒரு மாதிரி என்னன்னா நம்ம அங்க போய் பண்ணதே இல்லை, அவங்க எப்படி இங்க வந்து பண்ணாங்க, அவங்களுக்கு மனப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அதுதான் அவங்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நடக்குது, வேற எதுவும் கிடையாது. 2 3 மேஜிக் பால் போட்டாரு பாத்தியா ராகுலுக்கு. லாஸ்ட் டெஸ்ட்லயும் செகண்ட் இன்னிங்ஸ் அதே மாதிரிதான் ஒரு பால் ஆஃப்ல பிச் பண்றாரு குட் லென்த்ல. அது ஒரு மாதிரி அதுதான் டாக்கிங்ல பார்க்கும்போது சல்லுன்னு உள்ள வருது. அது சீனே, அது இன்ஸ்விங்கே கிடையாது. அது ஒரு மாதிரி ஆஃப் ஸ்பின் போட்ட குத்தி பயங்கரமா டேர்ன் ஆகுது பாத்தியா, அந்த மாதிரி டேர்ன் ஆகுது. ராகுலுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் 90 அவுட் ஆனது பாத்தியா, அந்த டெலிவரியும் அதே மாதிரிதான். ஆஃப்ல பிச் யூஸ்வலா பண்றது, உள்ள வருது. யூஸ்வலா வந்து ஒரு பவுலர் வந்து பேஸ் ஆஃப் பண்றாங்க, ஆஃப் கட்டரோ லெக் கட்டரோ போறோம்னா நமக்கு வந்து 130 125 அப்படிதான் ஆமா, வரும் நடந்துச்சு. இவரு ஹாஃப் கட் லெஃப்ட் கட் போடுற மட்டும் ஒன் இடிக்குது ஃபார்ட்டி வந்து. பிளஸ் வருது. உனக்கு பேஸ ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இவர் ஆஃப் கட்டுற மாதிரி வருது, நம்ம கையை ரீட் பண்றப்போ உனக்கு பேஸ் 140 வரப்போ இட் இஸ் டிஃபிகல்ட். அந்த வேரியபிள் பவுன்ஸ் இருக்கிறப்போ இன்னும் கஷ்டம். சோ அதுதான் வி ஹாவ் டு கிவ் இட் டு பென் ஸ்டோக்ஸ். நீ சொன்னது கரெக்ட். பட் ஜோ ரூட்டோட இன்னிங்ஸ் வந்து எனக்கு இனிஷியல் ட்ரிகரா இருந்ததுனால அது அப்பாச்சு. சோ அடுத்த செக்மெண்ட் குள்ள போயிடலாம். பர்ஃபெக்ட். அடுத்த செக்மெண்ட் ஓகே. இங்கிலாந்துக்கு போய் பாடியாச்சு. இப்போ இந்தியாவுக்கு வரலாம். இந்தியா ஓகே, வழக்கம் போல KL ராகுல், சுப்மான் கில், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் அவங்க எல்லாமே பேட்டிங்ல வந்து தூண்டா நின்று நம்மளை வந்து தடுத்து காப்பாத்திட்டாங்க டிஃபென்ஸ். பவுலர்ஸ்க்கு வரலாம். இந்தியா பவுலிங் என்ன ஆச்சு? ஏன்னா 650 ரன்ஸ் அடிக்க விட்டாங்க. ஒரு மாதிரி பயங்கர எடுப்புல இருந்தே அடிதான். 5.5 5.6 ரன் ரேட்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஒரு மாதிரி நிறுத்தவே இல்லை. 20 overs 115 for 0. அந்த மாதிரி விக்கெட்டும் விழுகல. அவங்க அடிச்சு போய்கிட்டே இருந்தாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. பும்ராவாலும் சரி, சிராஜ், அன்ஷுல் கம்போஸ் யார் போட்டாலும் இது வந்து ரொம்ப வீக்கான லைன் அப் மாதிரி இருந்தது. உன்னோட தாட்ஸ் என்ன அதை பத்தி? லைன் அப் வந்து வீக் கிடையாது மாப்ள. ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து கண்டிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிங், அதை நம்ம எப்பவும் மென்ஷன் பண்ணுவோம். நீ வந்து பும்ராவா இருந்தாலும் சரி, மால்கம் மார்ஷ்லா இருந்தாலும் சரி, உனக்கு வந்து கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும். பாசிபிளி நான் வந்து இதை பார்த்த உடனே சரி கவுண்டி மேட்சஸ் தான் சில இதை பார்த்தேன்.
எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இருக்க கண்டிஷன்ஸ்ல கவுண்டி பிளேயர்ஸ் எஸ்பெஷலி கவுண்டில ஆடுறப்போ உனக்கு வந்து எல்லாமே இங்கிலீஷ் பவுலர்ஸ் தான் இருப்பாங்க. ஹூ பெர்ஃபார்ம் அட் தி பிளேஸ், அந்த அந்த ஹோம்லயே அந்த ஹோம்லயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஹோம்லயே ஆடுற பிளேயர்ஸாலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணி போட முடியல. நீங்க வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல சொல்லலாம். இப்போ நம்ம பவுலிங் வீக்கு 650 ரன் கொடுத்தோம்னா ஒரு Day 4 Day 5 டிட்டோரேட் ஆகிற பிச்சில் ஹோம் பிளேயர்ஸான ஸ்ட்ரோக்ஸ், அதுக்கப்புறம் ஆர்ச்சர், அதுக்கப்புறம் ஓக்ஸ்ன்ற மாதிரி பிளேயர்ஸாலேயே பவுலர்ஸ் அதாவது ஒரு 6 விக்கெட்ஸ் எடுக்க முடியல லாஸ்ட் 2 செஷன்லன்றப்போ. அப்ப நம்ம பவுலர்ஸ் வந்து குறை சொல்றது யூஸ் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம ஹார்ஷா இருந்திருப்பாங்க, ரன் கொடுத்தாங்க. பட் நான் மொத்தமா 5 நாள் கழிச்சு பாக்குறப்போ பிச்சு வந்து பெருசா பிஹேவ் ஆகல. ஏன்னா உனக்கு 4th 5th பிளேயர் வேரியபிள் போன்ஸ்லயே கம்ஃபர்டபுளா ஆடுறாங்க. உனக்கு பிச்சு ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. முதல்ல வந்து பிச்சுல வந்து புல்லு கொடுத்துருந்தாங்க. அந்த புல்லு காய 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 உனக்கு பிச்சு ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. 140 போட்டாலும் ஓரளவுக்கு பேட்டர் வந்து பார்த்து ஆடுற மாதிரி ஆயிடுறாங்க. சோ அதனால வந்து பவுலர்ஸ் வந்து நல்லிஃபை பண்ணிடுச்சு இந்த பிச்சு. அதுதான் காரணம். மத்தபடி நம்ம குறை சொல்லணும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து சிராஜ் குறை சொல்றாங்க. சிராஜ் வந்து க்ளோஸ் டு 150 ஓவர்ஸ் கிட்ட போட்டிருக்காரு மாப்ள. 150 வித்தவுட் சிங்கிள் பிரேக் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். நம்ம வந்து பும்ராவை எவ்வளவு பாராட்டுறோமோ அதே ஈக்குவலுக்கு சிராஜ பாராட்டணும். நிறைய பேர் வந்து சிராஜ் விக்கெட் எடுக்கலன்னு சொல்றாங்க. பட் அவரோட ஒர்க் லோடு வந்து ரொம்ப கஷ்டம். ஆஸ் அ சீனியர் பிளேயரா பும்ரா வந்து எந்த எண்ட்ல ஒர்க் ஆகுதோ அந்த எண்ட் எடுத்துக்கிறாரு. பிகாஸ் இஸ் அ விக்கெட் டேக்கர். பட் சிராஜ் இருக்கிறது வந்து ஒரு செஸ் கிரிக்கெட்ல மேல இருக்க சோல்ஜர் மாதிரி. எப்ப வேணாலும் நம்ம எடுத்து முன்னாடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிங் நம்ம அந்த இடத்துல மூவ் பண்ணிட்டோம்னா நம்ம வேணும்னா வேற ஏதாவது காயின் வச்சுக்கலாம் மாதிரி சிராஜ் யூஸ் பண்றாங்க. டு பி ஹானஸ்ட் அது ரொம்ப கஷ்டமான ரோல். அந்த ரோல் அவர் எடுத்து பண்றதுன்றது ஒரு ஹார்ட் கோரா நான் எப்ப வேணா நான் போடுவேன், எவ்வளவு லாங் ஸ்பெல்ஸ் வேணா போடுவேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு பண்றாரு. இந்த மாதிரி போலர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். இதை ப்ரிசர்வ் பண்ணி நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோட டெஸ்ட் லாங்கிஃபை பண்ணுமோ அவ்வளவு நல்லது. ஒரு இஷாந்த் சர்மா மாதிரி 100 டெஸ்ட் ஆடணுன்றது என்னோட ஆசை. ஏன்னா இவரு ஒன்-டே T20 பாசிபிளி கொஞ்சம் அவுட் ஆஃப் ரேட்டரா இருக்கலாம். பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல சிராஜ் வந்து ஒரு 40-35 ஏஜ்ல மேல ஆடணும், இஷாந்த் சர்மா மாதிரி ஆகணுன்றது என்னோட விஷ். பிகாஸ் அவ்வளவு அந்த மாதிரி பவுலர் கிடைக்க மாட்டாங்க. ஓகே. அன்ஷுல் கம்போஸ் நிறைய பேர் சொல்றாங்க அன்ஷுல் கம்போஸோட பேஸ் வந்து ரொம்ப டிராப்பா இருக்கு, ஹி இஸ் நாட் ஃபிட் ஃபார் டெஸ்ட் அப்படி இப்படின்னு. ஸோ அது அன்ஷுல் கம்போஸ் கண்டிப்பா விளையாடுன்னு நான் தான் சொன்னேன். இஸ் அ வெரி டேலண்டட் பவுலர். 24 ஏஜ் தான் ஆகுது. அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டெபியூ பண்றாரு மான்செஸ்டர். இந்த மாதிரி ஒரு பெரிய டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமான டெஸ்ட் மேட்ச். ஒரு மூவிங் டெஸ்ட் மாதிரி ஜெயிச்சாதான் இந்தியா வந்து ஸ்டில் தே கேன் கீப் அலைவ் ஆன் த சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் மேட்ச். ஸோ கொஞ்சம் மேபி அவர் ரொம்ப டூ மச் ஆஃப் இதுல வந்து பேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதுனால, லைன் அண்ட் லென்த்ல கான்சென்ட்ரேட் பண்றதுனால மேபி அவர் பேஸ் டிராப் ஆயிருக்கலாம். அகைன் இதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஐபிஎல் மாதிரி ஒரு இதுலயே வந்து 125 கிளாக் பண்றாரு ஸ்பீடு. ஸோ இதுல குயிக்கா அவர் ஜட்ஜ் பண்ண வேணாம். மேபி இன்னும் 1 or 2 மேட்சஸ் கொடுத்து பார்க்கலாம் டெஃபினட்டா. ஸோ இஸ் வெல் பொட்டன்ட். அண்ட் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளேயர்ஸை வந்து க்ரூம் பண்ண முடியும். எடுத்த உடனே இவன் தேர மாட்டான்டா அப்படின்னு சொல்லி இது பண்றது வேற. இஸ் வெல் பொட்டன்ட். ரஞ்சி டிராஃபில வந்து ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் அப்படின்னா அவரு சும்மா ஐபிஎல்ல பார்த்துட்டு யாருமே அவர் எடுக்கல. ரஞ்சி டிராஃபிலுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ரெட் பால் இங்கிலாந்து கிரிக்கெட்ல. லயன்ஸோடய எடுத்தாரு. ஆமா நம்ம ரெட் பால். பேசணும். ஆமா ரெட் பால்லையும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு இதனாலதான் நம்ம வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் 2-3 டெஸ்ட் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா பெர்ஃபார்ம் பண்ணலாம், டெஃபினட் ட்ராப் அவுட் பண்ணலாம். பட் ஸ்டில் ஒரு 1 or 2 மேட்சஸ் வந்து சான்சஸ் கொடுக்கலாம். எஸ்பெஷலி ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு. அவருக்கு லைட்டா அந்த நடக்கிறப்ப நெகில் மாதிரி என்னமோ இருந்தது. அண்ட் பாசிபிளி அந்த ஜெட் லேக், அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன்ஸ் அடாப்ட் ஆகுறது நிறைய ஆமா ஆமா சேஞ்சஸ் இருக்கும். நம்ம முதல்லயே மென்ஷன் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு பெரிய டூர் போறப்போ நீங்க பிரிசர்வா சொல்ல ஃபாஸ்ட் பவுலரை வந்து ஸ்குவாட்லயே வச்சுக்கோங்க ஒரு நெட் பவுலரா அப்படின்னு. இப்போ அவருக்கு இந்தியா போய் டிராவல் பண்ணிட்டு பாசிபிளி அங்க இருந்து இங்க அடாப்ட் பண்ண முடியாது. சோ அந்த சேஞ்சஸ்னால கூட இருக்கலாம். இனிஷியலா பவுலிங் போட்டதுனால அவரால் பண்ண முடியல. பாசிபிளி அவர் அந்த நம்ம லைன் லென்த் பிடிக்கணும்னு சொல்லி பேச கம்மி பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு கேம் கொடுத்து பார்க்கலாம். எனக்கு வந்து சேம் பிளேயிங்ல போவாங்கன்னு தோணுது. பாசிபிளி மாத்த சான்ஸ் கிடையாது. அது நெக்ஸ்ட் மேட்ச்ல பேசுவோம். பட் எட் ஒரு இன்னிங்ஸ்ல சொல்றது ரொம்ப ஹார்ஷ். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். சோ இன்னும் அவரை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். பட் நெக்ஸ்ட்ல மறுபடியும் அவரால் பேஸ் ஜென்ரேட் பண்ண முடியல. தென் யூ கேன் கோ பேக் கிருஷ்ணா. அது என்னோட. பிகாஸ் ஷாருல் தாக்கர் மேல கை வைக்க மாட்டாங்க டெஃபினட்டா. பிகாஸ் ஆஃப் எஸ்பெஷலி அந்த 41ன்றது ஓரளவுக்கு பெட்டரா தெரிஞ்சது எனக்கு. அவர் என்னதான் பவுலிங்ல அவர் தான் சொல்றாரு, பிரஸ் மீட்லேயே சொல்றாரு, எனக்கு பவுலிங் கொடுத்தா நான் போட போறேன், பட் அவர் ரன் கொடுக்குற அது வேற மேட்ரு. சோ ஷாருல் தாக்கர் மேல கை வைக்க மாட்டாங்க. பாசிபிளி பிரசித் கிருஷ்ணாவா அன்சில் கம்போஸ் இல்ல நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம டிஸ்கஸ். மாப்பிள்ள என்ன கேட்டா பும்ராவோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டுமே நம்ம இதை வந்து ஒரு இதா கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 33 ஓவர்ஸ் போட்டிருக்காரா.
இருக்கிறதுலே இன்ஜுரி ப்ரோன் பும்ரா அண்ட் அவரை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி பார்க்கணும்னு தான் நம்ம வந்து இது பண்றோம். அவரை இருக்கிறதுலே 5-6 பவுலர்லேயே நம்ம அவருக்கு தான் அதிக ஓவர் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஸ்டில் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் அவரோட ஒர்க்லோடையும் மேனேஜ் பண்ணணும். ஏன்னா அதான் ஒரு பொன் முட்டை போடுற வாத்து மாதிரிடா, ஒரு மாதிரி ஷார்ட்டர் ஸ்பெல்ஸ் கொடுக்கறது. ஏன்னா அதனாலதான் 5 டெஸ்ட்லயும் 3 தான் ஆடுவான்னு சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப அவருக்கே கொடுத்து கொடுத்து அவரோட ஷோல்டரை வந்து ரொம்ப பெண்ட் பண்ண வைக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அவரோட பேஸுமே ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அவரோட ஃபிட்னஸ் அண்ட் அவரோட இதுலயுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்னு தோணும். அண்ட் ஷார்துல் தாக்கூர் யார் தான் அடி வாங்கல சொல்லு, எல்லாரும் தான் அடி வாங்குறோம். இல்ல அட்லீஸ்ட் அவர் கொடுத்து எக்கனாமிக்கல் தான் பார்க்கலாம்டா. பிரச்சனை. இல்ல எக்கனாமிக் இப்ப நீ சொல்றல பும்ராவை பத்தியே ட்விட்டர்ல நிறைய பேர் கலாச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா கேட்டா டெய்லி இண்டஸ் விக்கெட் எடுக்கிறாங்க, ஸ்டார்ஸ் போட்டுருக்காரு. அவர் போடுற வேரியேஷன்ஸ், அவர் போடுற அந்த டெட்லி பிச்சஸ் பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க. என்ன டெய்லி இண்டஸ் விக்கெட் எடுக்கிறான்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிறாங்க. ஒரு ஹாஃப் டே வந்ததுக்கு பாசிபிளி பும்ரா வந்து நீங்க கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு பவுலர் தான். உனக்கு எங்க இருந்து வேணா ஜென்ரேட் பண்ணாரு. ஒரு ஹாஃப் டே நடந்தவொடனே எல்லாருமே ரைட் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சாங்க பும்ரா. பட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு பி அண்ட் பும்ரா ஷூஸ். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய பேக் சர்ஜரி வந்திருக்கு. இப்ப ஸ்டோக்ஸ் மாதிரி அவரும், நம்ம ஸ்டோக்ஸ் எவ்வளவு பாராட்டுறோமோ அதோட ஹையஸ்டா பாராட்டணும். பிகாஸ் பும்ராவோட அந்த அன்ஆத்தடிக்ஸ் ஆக்ஷன்ஸ், ஸ்டோக்ஸ்க்காவது ஒரு ஆத்தடிக் ஆக்ஷன்ஸ் இருக்கு, பும்ராக்கு அந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கப்போ ரொம்ப கஷ்டம். பும்ரா இருக்கப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, மத்த பவுலர்ஸ் எல்லாம் வந்து ஓகே பும்ரா இருப்பாரு பாத்துப்பான்னு சொல்றதுனால இந்த மாதிரி நடக்குதான்னு தெரியல. பாசிபிளி பும்ரா லாஸ்ட் ஆன கேம்ல ஒரே கேம் தான் ஜெயிச்சோம், அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல மட்டும் தான் நம்ம ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் எந்த கேம்லயும் ஜெயிக்கலன்றதுனால பும்ராவோட பும்ரா பாசிபிளி செகண்ட் ஃபீல்டில் ஆனா பெட்டர் ஆகும் சம்டைம்ஸ் எனக்கு தோணுது. ஓகே ரொம்ப ரிலேயர் பண்ண வேணாம் பும்ராவை வந்து நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. எப்ப நல்லா இருக்கு, ஏன்னா பும்ரா இல்லைன்னா மொத்த ஷோல்டர் பிரஷர் நம்ம மேல இருக்குன்னு சொல்லிட்டு சிராஜ் பயங்கரம் பெர்ஃபார்ம் பண்றது. அந்த எண்டு கிடைக்காதனாலயா அப்படின்னு தெரியல. பாசிபிளி பும்ரா செகண்ட் ஃபீல்டில் ஆடினா ரொம்ப பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் மேட்ச் அதை இன்னிங்ஸ் பார்ப்போம். இல்ல பாசிபிளி நெக்ஸ்ட் க- மேட்ச் ஆடுறாரு பும்ரா. இல்ல இல்ல இதை நான் அக்ரி பண்றேன். ஏன்னா சும்மா அவரே எல்லாத்துக்கும் நீ தான் பண்ணணும் இல்லாம பும்ராவே அவ ஒத்துக்கணும், அழகா இல்ல நான் போடல செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எப்படின்னா மாதிரி ஓகே செகண்ட் நீங்க ஃபீல்ட்ல ஆடலாம். நீங்க ஏன்னா வந்து பும்ரா வந்து உனக்கு இதுக்கப்புறம் ஆடப்போற எல்லா மேட்ச்லயும் பும்ரா இருப்பாருன்னு சொல்லுங்க சிராஜ் மாதிரி. அதனால வந்து சம்டைம்ஸ் பிளேயிங் செகண்ட் ஃபீல்ட் இஸ் மச் பெட்டர். ஏன்னா அவன் போட்டுக்கும் பிரச்சனை இல்ல, நான் வந்து எல்லா மேட்சும் ஆட மாட்டேன்னு சொல்லி பும்ரா ஒரு ரெண்டு இடத்துல வந்து ஒத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஈகோயிஸ்டிக் பர்சன்லாம் கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் கேப்டன் கால். நான் சுமன் கில் ஸ்டெம்பை கேட்டே இருப்பேன், பும்பாய் 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 சொல்லி கேட்டுட்டே இருக்கப்போ இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன். விராட் கோலி மாதிரி ரோஹித் சர்மா மாதிரினா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஓகே நான் பாத்துக்கலாம்னு இருக்கும். சுமன் கில் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால ரொம்ப ரிலே பண்றாரு பும்ரா மேல. பும்ரா ஏதாவது மேஜிக் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, சோ அந்த விஷயம் தான். ஆனா விராட் கோலி அப்படி இல்ல. விராட் கோலி கம்பேர் பண்ணது இல்ல, பட் அவங்களுக்கு அந்த கால் இருக்கும், ஓகே நமக்கே தெரியும் பாவம்னு சொல்லிட்டு. பட் அந்த சின்ன பையன் ஓகே நம்ம நம்புறான்றதுனால பும்ரா கொஞ்சம் ஓவர் எடுத்து. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த மேட்ச்ல இன்னும் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, மோஸ்டா எல்லா பாயிண்ட்டையும் சம்மப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நல்ல எக்ஸைட்டிங்கான டெஸ்ட் மேட்ச். ஒரு 3 நாள் வந்து கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் இதுல இருந்தோம். கடைசி எனக்கே பார்க்கவே பாவமா இருந்துச்சு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனா கடைசி சூப்பரா இருந்தாங்க. குடோஸ் டு ராகுல், அகைன் கில், ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தருக்கு இது ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ். ஏன்னா அவரோட பிளேஸே ஒரு அன்சர்டனிட்டியா இருந்தது. ஃபாரின் டூர்ல வந்து எடுக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல. ஏன்னா ஒரு ஸ்பின்னர் போதும் ஜடேஜா அப்படின்னு. பட் ஸ்டில் ஜடேஜா வாஷிங்டன் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு பியூர் பேட்டராகவே ஆடுவேன். யாராவது நடுவில் இன்ஜூர் ஆயிட்டாங்க, இப்போ சாய் சுதர்ஷனோ இல்லை ஃபோர்ட் ஃபிஃப்ல யாராவது இன்ஜூர் ஆயிட்டாங்க கூட நான் சுந்தரை வந்து ஒரு ப்ராப்பர் பேட்டரா அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸே கூட பண்ணிட்டு பதிலாக கூட நான் இப்போ அடுத்த மேட்ச் பண்ணிட்டு ஆடணும்னா கூட அந்த இடத்துல வந்து நான் வாஷிங்டன் சுந்தரை கூட நம்பி இறக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இல்லடா அந்த அது இது அது நம்ம சொல்றேன். நெக்ஸ்ட் பேசுவோம். ஆனா இப்ப ம். எனக்கு வந்து டக்குன்னு ஒரு மீன் தோணுது. இப்ப அந்த தெலுங்குல ஒருத்தர் கார்ல உட்கார வச்சுட்டு பசங்களை எல்லாம் கூட்டு போவார்ல, அந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தரம் ஜடேஜாவும் உட்கார வச்சு அண்ணா ஒத்தனான்ற மாதிரி ஃபுல்லா 140 போட வச்சுட்டு இன்னும் 3 நாள்ல மேட்ச். இப்ப நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், தேர்ஸ்டே மேட்ச், மண்டே பண்ணிட்டு இருக்கோம், தேர்ஸ்டே மேட்ச். அவங்க ரெக்கார்ட் ஆகிறதுக்கே 2 நாள் ஆகும். திருப்பி லண்டன் ஆமா. போனோம், அங்க இருந்து ஒரு நாள் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே முடியாது. எனக்கு என்னன்னா நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிடணும். ஆடினா காலி அவங்க. நெக்ஸ்ட் மேட்ச் நான் ஸ்டாட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், அது பேசுவோம். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ ரொம்ப கஷ்டம் ஆஸ் அ பவுலர், எஸ்பெஷலி இங்கிலாந்துல இவ்வளவு சம்மர் ட்ரெயிலா இருக்கிறது வந்து அவங்க பார்த்து இருக்க மாட்டாங்க. 20 நாள் டெஸ்ட் நடந்திருக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு லாங் சீரிஸும் 20 நாள் நடந்து நான் பார்த்தே கிடையாது. 4 டெஸ்ட் ம். மேட்சுமே 5 5 நாள் 5 5 நாள் 5 5 நாள் பயங்கரமா போயிருக்கு. எல்லாமே தேர்ட் செஷன் வரைக்கும் போயிருக்கு. ஸோ பாசிபிளி இதுதான் வந்து நம்ம சொன்னல 2005 ஆஷிஸ் மாதிரின்னு சொல்லிட்டு இந்த சீரியஸ் ரிமெம்பர் பண்ணிக்க மாதிரி கண்டிப்பா இருக்கும். ப்ரொவைடிங் தட் இந்தியா வில் ட்ரா. இவ்வளவு பண்ணிருக்கோம், இந்த முறை கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் அப் பண்ணுன்றது என்னோட தாட்ஸ். அடுத்த மேட்ச் ரிவ்யூல சூப்பர் வினாடி. ஸோ லெட் சி
தி ஓவல் லண்டன்ல நடக்க போகுது லாஸ்ட் மேட்ச். அதை பத்தின ப்ரிவ்யூ நெக்ஸ்ட் வரும். ஸோ இதை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் நாடி ஃபார் யர் டைம். அண்ட் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. பாய்.